ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஜிவிபி வேர்ட் சேவரி. இன்றைக்கி நம்ம பேர்ட் சேவரிலேருந்து எல்லா கேஜ்லேருந்து ட்ரேவெல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ண போகிறோங்க. ட்ரே மட்டும் கிடையாதுங்க, ஃபுட் கப்பு, வாட்டர் கப்பு, ஸ்நாக்ஸ் பவுல் அது எல்லாமே நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டு அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிறோங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு பேர்ட்ஸ் கேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ட்ரேவும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம பேப்பர் வச்சிருக்கோம். அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கு எல்லாமே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கேஜ்லேருந்து ட்ரேவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம பேப்பரே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பேப்பரை நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நியூவாக ஒரு பேப்பர் வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கப் எடுத்து பார்த்தோம். ஃபுட் கப்பில் அவ்வளோ அழுக்கு இல்லைங்க. ஏன்னா நம்ம அதில் சன்ஃப்ளவர் சீட் அது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். தண்ணி குடிக்கிற பவுல் எடுத்து பார்த்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது. ஏன்னா அதில் பறவைகள் எச்சம் போயிருது. அது மட்டும் இல்லாமல் அதில் பாசம் நிறைய பிடிச்சிருக்குங்க. அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு பேர்ட்ஸுங்களுக்கு நிறைய டிசீஸ் வந்துடும். ஸ்நாக்ஸ் வைக்கிற பவுல்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்சட்டி தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மண்சட்டியில் பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் நிறைய எச்சம் போய் வச்சிருக்குங்க. அதையும் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் நம்ம 4 பார்ட்டிஷன் கேஜில் தான் வைக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரே எதுவும் கிடையாதுங்க. ஒரே ஒரு ரப்பர் மேட் தான் வச்சிருக்கோம். அந்த ரப்பர் மேட்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வைக்கிற கப்பு நம்ம லைன்டெட் சிரப்பில் வர அந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் தாங்க நம்ம வச்சிருக்கோம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று வச்சிருப்போம். அந்த கல் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்ட்ஸ் சாப்பிட்றதுக்காக இல்லைங்க. அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டுக்காக நம்ம வச்சிருக்கோம். இல்லை அப்படின்னா பேர்ட்ஸ் அதில் ஏறி உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கீழே வேஸ்ட் ஆயிருதுங்க. அதுக்கோசரம் நம்ம அந்த கல் வச்சிருக்கோம். எல்லா பேர்ட்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேஜ்லேருந்து நம்ம ட்ரேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேஜோட செட்டப் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குங்க. எல்லாம் மேலே இருக்க கேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் நிறைய அழுக்கு இருக்குங்க. நம்ம போட்டிருக்க தீனிங்க, அதாவது கொத்தமல்லி தலை, புதினா தலை, சன்ஃப்ளவர் சீட் அது எல்லாமே அதிலே தாங்க இருக்குது. நீங்கள் ஓவராலாக இப்போ எல்லாமே பார்க்குறீங்க. டோட்டலாக எல்லாம் நம்ம ஏவேரியிலேருந்து எல்லா ட்ரேவும் அந்த ஃபுட் கப்பு, வாட்டர் கப்பு, ஸ்நாக்ஸ் பவுல் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். நீங்கள் இப்போ ஏவேரியில் இருக்க கேஜ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த கேஜை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எம்டியாக இருக்குங்க. இப்படி பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. ட்ரே வச்சோம் அப்படின்னா தான் இந்த ஏவேரிக்கும் நல்லா அழகாக இருக்குங்க. ட்ரே அண்ட் ஃபுட் கப் அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா பேர்ட்ஸ்ங்க எல்லாமே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கு. எப்படா எனக்கு இற வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க. நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலோட கண்டினியூ பார்ட் 2 வீடியோவில் வருங்க. நம்மளோட ஏவேரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை டச் பண்ணி நம்ம இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.